டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடலுடைய அமைப்பு வெறும் ஒரு திசுவால் ஆனது கிடையாது. உடலுடைய அமைப்புங்கிறது செரிமானத்திலிருந்து உருவாகக்கூடிய சத்துக்கள் இரத்தமாக மாறி, தசையாக மாறி, கொழுப்பாக மாறி, எலும்பாக மாறி, எலும்பு மஜ்ஜையாக மாறி, இனப்பெருக்க மண்டல உறுப்புக்கு தேவையான சக்தியாக மாறி, ஹார்மோன்களுடைய சக்தியாக மாறி, உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வழிமுறையாக இயற்கை இதை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குறிப்பாக கொலஜன் சார்ந்த சத்துக்கள்னு சொல்லக்கூடிய சத்துக்களை பற்றி இன்னும் நம்மில் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ எலும்புகள் இருக்குது, தசைகள் இருக்குது. எப்படி இந்த தசைகள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டிருக்கிறது? இதயம் இருக்கிறது, இதயத்தை சுற்றி நுரையீரல் இருக்கிறது. எவ்வாறு இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று அடுத்த உறுப்பை பாதிக்காமல் வேலை செய்கிறது? உடல் முழுவதும் நரம்பு தொடர், உடல் முழுவதும் நிறைய நரம்பு தொடரோடு இருக்கும், இரத்த குழாய்களோடு இருக்கும். பல கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அளவுக்கு இரத்த குழாய்களும் நரம்புகளும் நம்ம உடம்புல இருக்கு. பட் இதெல்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் வேலை செய்கிறது? நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், அதில் நிறைய சூடு கிளம்புது. 2 ஒயர் சரியாக இன்சுலேட் பண்ணலைன்னா என்ன ஆகுது? ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. அப்போ அந்த இயக்கமே நின்று போகுது. ஆனால் பிறப்பதற்கு முன்பு இருந்து இறந்து போகின்ற பிறகு வரை கூட எவ்வாறு இந்த ஒவ்வொரு வகையான திசுக்களும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறது? இதுக்கு காரணம் என்னென்னா கொலஜன் சொல்லக்கூடிய ஒரு சத்து தான். இந்த கொலஜன் சத்தை இந்த உலகத்துக்கு முதல்ல எடுத்து சொன்ன அறிவியல் ஆயுர்வேத மருத்துவம் தான். ரசதாத்து, மாம்சதாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த 2 தாதுக்களுடைய அடிப்படை சக்தியாக இருக்கக்கூடிய கொலஜன் சத்துக்கள் தான் இன்றைக்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய புரத சத்துக்களில் கிட்டத்தட்ட 30% இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கொலஜன் சத்துடைய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? இது உடல் உருவாக்கக்கூடிய ஒரு வகையான புரத அமிலம். நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் வேணால் கொலஜன் சத்துக்கள் கூடுதலாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இது உடலுக்குள் சென்று ஜீரணமாகி உடலுடைய ஒரு பகுதியாக மாற வேண்டும் அப்படின்னா உடல் தான் அந்த வேலையை செய்ய முடியுமே தவிர நாம் சாப்பிடுகின்ற கொலஜன் சத்துக்கள் அந்த வேலையை செய்ய முடியாது. பெருகுடலால் உருவாக்கக்கூடிய கட் ஹெல்த் டைரக்ட்லி கனெக்டட் டு கொலஜன் ஹெல்த் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொலஜன் சத்து அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு 25-30 வயது வரை உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த கொலஜன் சத்தை உடலே உற்பத்தி செய்கிறது. ஆனால் 25-30 வயதுக்கு பிறகு அல்லது ஏதாவது பெரிய நோய்களால் பாதிக்கப்படும் போது, உடலில் அழற்சிகள் ஏற்படும் போது, விபத்துகள் காயங்கள் ஏற்படும் போது, தீக்காயங்கள்லாம் ஏற்படும் போது, உடலுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சத்து குறைபாடு ஏற்படும் போது உடல் வருடத்திற்கு 1% கொலஜன் சத்து உற்பத்தியை குறைக்கிறதுங்கிறது ஆய்வறிக்கை. அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் 30 வயதில் உங்களுடைய தோற்றத்துக்கும் 60 வயதில் உங்களோட தோற்றத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கு காரணம் உங்கள் உடல் உற்பத்தி செய்யக்கூடிய கொலஜன் சத்து குறைந்து போவது தான். இந்த கொலஜன் சத்து எதுலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொலஜன் சத்து நம்ம உடம்பில் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போமா? முதலாவது நம்மளுடைய தோல் ஆரோக்கியம். இப்போ ஒரு பிறந்த குழந்தையுடைய தோலை நீங்கள் பார்க்குறீங்க. 10 வயதில் உங்கள் தோல் பார்க்குறீங்க, 20 வயதில் பார்க்குறீங்க, 30 வயதில், 40 வயதில், 50 வயதில், 60 வயதில், 90 வயது இருக்கக்கூடிய பாட்டி தாத்தாவுடைய தோலை பார்க்குறீங்க. 20-30ன்னு வரும்போது உங்களுடைய ஆரோக்கியம் பீக்கில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அழகு, பொலிவு எல்லாமே 18லிருந்து 25க்குள்ளே பீக்கில் இருக்கிறத பார்க்க முடியும். தோலுடைய பொலிவு, தோலுடைய நிறம், இந்த ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்க்கும்போதே அப்படியே பலபலன் கவர்ந்து இழுக்கக்கூடிய இது எல்லாமே எங்கேருந்து வருது? இந்த கொலஜன் சத்துலேருந்து தான் வருது. இன்றைக்கு சினிமா நடிகர்கள், நடிகைகள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பொது வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரை நீங்கள் பார்த்தா அவங்கள அப்படியே ஒரு அழகாக இருக்காங்களே, பொலிவாக இருக்காங்களே, இளமையாக இருக்காங்களேன்னு யோசிக்கிறீங்கள? அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கொலஜன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையோ, மருந்துகளையோ, ஊசி மருந்துகளையோ நேரடியாக தோலுக்குள் போட்டுக்கொள்வது தான்.
இன்றைக்கி கொலஜன் சத்துங்கிறது தான் உங்களுடைய தோல் ஆரோக்கியத்துடைய, தோல் அழகுடைய, தோல் பொலிவுடைய, நிறத்துடைய ஒரு அடிப்படை சத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த இழுவைத்தன்மை, எலாஸ்டிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல, தோல் வறண்டு போய் கிடக்கு, தோல் அப்படி கையை காலம் மடக்க முடியல, இப்படி தோல் யாராவது பார்த்தா சுருக்கமாக இருக்குது, இப்படி இழுத்தாலே தோல் இப்படி வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் தோலில் இருக்கக்கூடிய கோலஜன் சத்து ரொம்ப குறைந்து போயிருப்பது தான். இன்றைக்கு தோலுடைய அழகு பொலிவு மட்டுமல்ல, தோலுடைய ஆரோக்கியத்துக்கும் இன்றைக்கி சோரியாசிஸ் நோயினால் அவதிப்படுபவர்கள், கரப்பான் நோயினால் அவதிப்படுபவர்கள், முகப்பருவால் அவதிப்படுபவர்கள், தீக்காயங்கள் ஏற்பட்டு காயங்கள் ஆறினாலும் தழும்புகள் மாறாமல் இருக்கக்கூடிய சிரமத்தால் அவதிப்படுபவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த கொலஜன் சத்துவை சரி செய்யக்கூடிய முறையான முயற்சி நம்மால் செய்ய முடியும்னா ரொம்ப வேகமாகவே இந்த தோல் சுருக்கங்களும் தோலுடைய இழுவைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிசிட்டியும் மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுகின்ற காயங்கள் இல்லாத, முகப்பருவே இல்லாமல் அழகாக இருக்கக்கூடிய முகத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்துக்குமே கொலஜன் சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, போன் டென்சிட்டி. இன்றைக்கி நம்மெல்லாம் நினைக்கிறோம் எலும்புடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுகின்ற கால்சியம் சத்தை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் எலும்புடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எலும்புகள் அனைத்துமே 80% புரதத்தால் ஆனது அப்படிங்கிறது நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. உங்களுக்கு எலும்பு நல்லா இருக்கணும், மூட்டு நல்லா இருக்கணும்னா நீங்கள் புரோட்டீன்ஸை உணவில் அதிகமாக சேர்க்கணுமே தவிர வெறும் கால்சியம் சார்ந்த, விட்டமின் டி சார்ந்த உணவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் கொலஜன் சத்துடைய ஒரு முக்கிய பணி எலும்புகளுடைய டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய திடத்தன்மையை பாதுகாத்து வைப்பது தான். அப்போ யாரெல்லாம் 20 வயசில் நான் இருக்கேன் சார், 40 வயசில் எங்கள் அம்மாவுக்கு முட்டு வலி வந்துச்சு, எனக்கு 40 வயசில் வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும்? உங்களுடைய கொலஜன் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கை உணவில் கொலஜன் சார்ந்த உணவுகளை எடுக்கணும். என்ன உணவுகள்ங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் கொலஜன் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். போன் டென்சிட்டி, போன் ஹெல்த்து, ஜாயிண்ட் ஹெல்த்து, இது எல்லாமே கொலஜன் காரணிகளால் நடைபெறுவது தான். இன்றைக்கி 35 வயசில் முதுகுத்தண்டு வலி, 25 வயசில் கழுத்து வலி, எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். டாக்டர்கிட்ட போய் கால்சியம் மாத்திரை சாப்பிட்ணுமா தான் நம்ம கேட்குறோமே தவிர என்ன புரோட்டீன் சாப்பிட்ணும், என்ன கொலஜன் மாத்திரை சாப்பிட்ணுன்னு நம்ம கேட்குறது கிடையாது. இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் அவங்களுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளையும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைகளையும் மாற்றக்கூடிய சக்தி கொலஜன் சத்துக்கு உண்டு. அதனால தான் நிறைய மருத்துவர்கள் கூட இன்றைக்கு இந்த கொலஜன் மாத்திரைகளை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தா அவங்க சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இன்றைக்கு போன் டென்சிட்டி, போன் ஹெல்த், ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு கொலஜன் சத்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் இன்றைக்கு மூட்டு வாதம்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த ரெண்டத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த ரெண்டத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்புகள் குறைந்து போவது, 2 மூட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உயவுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய இன்டர் ஆர்டிகுலார் ஃப்ளூயிட் குறைந்து போகிறது. இது குறைந்து போகும்போது என்னாகும்? தசை நாருடைய இறுக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ 2 மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 மூட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனத்தோடு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி 20 வயதில் நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் 50 வயதில் மூட்டு வலி வரத்துக்கு இதெல்லாம் ஒரு காரணம் தானே. இந்த காரணங்கள் ஏதும் ஒரே நாளில் நடக்கக்கூடியது கிடையாது. இன்றைக்கு நடனத்துறையில் இருப்பவர்கள், விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள், இன்றைக்கு மல்யுத்தம் மாதிரி நிறைய கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழலில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சியில் முதல் முயற்சி எது தெரியுமா? நம்முடைய எலும்புகளுடைய பலத்தை போலவே எலும்புகளுடைய தேய்மானத்தை குறைக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் சத்து மருந்துகளுடைய சத்தான உணவுகளையும் சேர்த்து கொள்வதில் ஒரு பெரிய கவனத்தை எடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய இளைஞர்களை பார்க்குறேன், குறிப்பாக ஜென்சி இளைஞர்களை பார்க்குறேன், இளம்பெண்களை பார்க்குறேன். ஆரோக்கியத்தை பற்றி 1% கூட குறை கிடையாது, அக்கறையே கிடையாது. சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்றது, தூங்குகிற நேரத்தில் தூங்குறதே கிடையாது.
எப்போ தூங்கக்கூடாதோ அப்போ தூங்குறது. கேட்டால் நான் 7 மணி நேரம் தூங்குறேன் இல்லைன்னு ஒரு விவாதம் பண்ணுறது. நேற்று கூட ஒரு பெண் குழந்தை வந்திருந்தார். உடல் எடை கடந்த 3 மாதத்தில் 12 கிலோ அதிகமாக இருக்குது. என்னம்மா அப்படின்னு கேட்டால், சார் நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இப்போ நீட்டை கிளியர் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு செய்கிறதுக்கே ஒன்றும் வேலை இல்லை, அதனால் ராத்திரி ஃபுல்லாக மொபைல் பார்க்குறேன், காலையில் 3 மணிக்கு தூங்குறேன், மத்தியானம் 12 மணிக்கு எழுந்துக்கிறேன். அப்போ நான் சத்தம் போட்டேன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக சர்க்கரை நோய் ஏற்படும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும்னு சொல்லி சொன்ன பிறகு அவளுக்கு அவ்வளோ அதிர்ச்சி. ஓ இப்படியா, இந்த மாதிரி நோய்கள்லாம் வருமா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி. எதற்காக இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் என்ன வருங்கிறத புரிந்து கொள்வதே கிடையாது. 20 வயதில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனால் 60 வயதில் ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அதற்கான முயற்சி 20 வயதிலே ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இந்த கொலஜன் சத்துக்கள் தான் உங்கள் உடம்பில் எலும்புகளுடைய தேய்மானத்தையும் மூட்டுகளுடைய தேய்மானத்தையும் தடுக்க வல்லது. யாரெல்லாம் சிறு வயதிலிருந்தே கொலஜன் சார்ந்த உணவுகளை சரியாக கவனித்து ஆரோக்கியத்திற்காக எடுத்துக்கொள்கிறோமோ, நிச்சயமாக அவங்களுக்கு எலும்பு முறிவோ, முதுகுத்தண்டு முறிவோ, சவ்வு விலகலோ, ஏன் மூட்டுகளுடைய தேய்மானத்தால் ஏற்படுகின்ற ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நோயோ அல்லது அதால் ஏற்படுகின்ற பாதிப்புகளோ இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இன்றைக்கி தடுக்கணும் அப்படின்னா கொலஜன் சத்து அதற்கு ரொம்ப பெரிய அளவில் நமக்கு தேவை. அதே போல் தசைகளுடைய ஆரோக்கியம். இப்போது ஒரு மூட்டுகளுடைய இயக்கம் அப்படிங்கிறது எலும்பு மடங்கி எலும்பு சுருங்கி விரிந்து நமக்கு மூட்டுகளுடைய இயக்கம் வருது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தசைகள் தான் இந்த இயக்கத்திற்கே அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல. ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் இருக்குது, நடுவில் குருத்தெலும்பு இருக்குது, எண்ணெய் பசை இருக்குது, எல்லாம் சரி. ஆனால் அந்த எலும்புகளை இப்படி வளைய வைக்கணும்னா தசைகளுடைய ஆரோக்கியம் முக்கியம் இல்லை. அப்போ அந்த தசைகளுடைய ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை? கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய அதோடைய ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை? லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டுகள் அப்படியே இறுக்கி கட்டி வச்சு பொசிஷன் மாறாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு என்ன தேவை? கொலஜன் சத்து தேவை. இன்றைக்கி என்டியூரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தரை பார்த்தா தோள்பட்டை அழகாக இருக்குது, நல்ல செஸ்ட் அழகாக இருக்குது, தொப்பை கிடையாது, முதுகுத்தண்டு அழகாக இருக்குது, தொடைப்பகுதி அழகாக இருக்குது, கால் மூட்டுகள் எல்லாமே அழகாக இருக்குது. இதெல்லாம் என்டியூரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு கொலஜன் மிக மிக அவசியம். நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுடைய அவர்கள் சார்ந்த வீடியோக்கள், அவர்கள் சார்ந்த அவங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த வெப்சைட்ஸ் இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க உணவில் அவங்களுடைய வாழ்வியல் முறையில் 2 விஷயம் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஒன்று, அவங்க தினசரி நீச்சல் பயிற்சி பண்ணுவாங்க, தண்ணீருக்குள்ளேயாவது நடந்து அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. 2வது, கொலஜன் சார்ந்த உணவுகளை தினசரி உணவில் வைத்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை வைத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். கொலஜன் அப்படிங்கிறது சாதாரணதில்லை, அமிர்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இளமையாக இருக்கணும்னா தேவர்கள் சாப்பிடுகின்ற அமிர்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கொலஜன் தாங்க. இன்றைக்கி கொலஜன் சார்ந்த சத்துக்களை சாப்பிட்றதுனால தான் தேவர்கள் இளமையாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்காங்க. இன்றைக்கி நம்மளும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா குறிப்பாக தசைகளுடைய ஆரோக்கியம் இருந்தாலே நம்மளுடைய ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் நல்லாயிருக்கும். யாரோட உதவியும் வேணாம், 70 வயசில் நம்ம நல்லா நடக்கலாம். அப்போ கொலஜன் சத்து நமக்கு தேவை. இன்றைக்கி தலைமுடியுடைய அழகு, தலைமுடியுடைய ஆரோக்கியம், தலைமுடியுடைய கருப்பான தன்மை, இது அனைத்துக்குமே கொலஜன் சத்து தேவை. கொலஜன் சத்து இல்லாமல் இன்றைக்கி தலைமுடி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய விளம்பரங்களில் பார்க்கக்கூடிய அல்லது ஒரு தோல் மருத்துவரை போய் நீங்கள் பார்த்து அவர்கள் கொடுக்கக்கூடிய விதவிதமான பூச்சிகள், விதவிதமான மருந்துகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்புறமாக இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கொலஜன் சத்துக்கள் கூடுதலாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்களேன், இன்றைக்கி அறிவியல் எவ்வளவு வளர்ந்திருக்கிறதுன்னு. ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் பல 1000 வருடங்களாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம காது கொடுத்து கூட கேட்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு சந்தையில் ஒரு பொருள் வருது, அதில் கொலஜன் சத்து கூடுதல், இதை பயன்படுத்துங்கன்னும் போது ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்கி பயன்படுத்துகின்றவர்கள், வரிசையில் நின்று வாங்கி பயன்படுத்துபவர்கள் இருக்கும். ஆனால் அதே விஷயத்தை உணவாக பயன்படுத்துங்க அப்படின்னா யாருமே பயன்படுத்துறதில்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, கொலஜன் சத்து மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு கனி எது தெரியுமா? நெல்லிக்காய். இன்றைக்கி தலைமுடி சார்ந்த எண்ணெய்களில் பாருங்கள், தலைமுடி சார்ந்த மாத்திரைகளில் பாருங்கள், நெல்லிக்காய் இல்லாமல் இருக்கா? இதே நம்ம பாட்டி நெல்லிக்காவை போட்டு காய்ச்சி எண்ணெய் எடுத்து தலையில் தடவுன்னா அதை யாரும் நம்புறதில்லை.
ஆனால் இன்றைக்கு ஒரு பேக் வந்திருக்கு, ஒரு சீரம் வந்திருக்கு, நெல்லிக்காயிலேருந்து பண்ணுறாங்க, அதை போட்டால் தலைமுடி வளருதுன்னா நம்ம எல்லாருமே நம்புகிறோம். இன்றைக்கி இதுதான் நம்முடைய துரதிர்ஷ்டம்னு சொல்கிறது. இன்றைக்கி இயற்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் நம்ம எல்லாரையும் இளமையாக வாழ வைக்கும். அதற்கு தேவையான கொலஜன் சத்து அதோடைய முக்கியமான பணிகளில் ஒன்று தலைமுடி ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கொலஜனுடைய இன்னொரு முக்கியமான பணி என்னன்னா இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியம். இரத்த குழாய்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ, இரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு தேவையான இடத்தில் தேவையான நேரங்களில் இயற்கையாக அதிகரித்து நம்முடைய இயக்கத்தை சீராக வைக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் கிடையாது. காலுக்கு போகிற இரத்த குழாய்கள், மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள், இதெல்லாம் சீராக இருக்குன்னா நம்ம நல்லா இருக்கலாம். எப்பெல்லாம் இந்த இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்பெல்லாம் நமக்கு நோய் வாய்ப்படுவோம். தலைவலி ஏன் வருது? தலைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் இல்லைன்னா தலைவலி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு தைலத்தை தேய்ப்போம். தைலம் என்ன பண்ணும்? அந்த இடத்துல இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அப்போ இரத்த ஓட்டம் அதிகமாகும் போது தலைவலி சரியாக போகுது. இதுதான் இன்றைக்கு உடலை குணப்படுத்துவதில் இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவம். உங்களுடைய இரத்த ஓட்டம் எங்கெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ, உங்களுடைய சக்தி ஓட்டங்கள் எங்கெல்லாம் தடைபட்டு இருக்கிறதோ, அதை சீர் செய்வதற்கான சரி செய்வதற்கான முயற்சிகளை நம்மால் மேற்கொள்ள முடியும்னா நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, நமக்கு நோயே வராது. அப்போ இரத்த குழாய்கள் சீராக இருந்தால் தானே அது நடக்கும். இப்போ நம்ம வீட்டில் தண்ணீர் பாய்ச்சுவதற்குன்னு ஒரு குழா வாங்குகிறோம் பிளாஸ்டிக்கில். அந்த குழாவை நம்ம என்ன பண்ணுறோம்? குழாவில் சேர்த்துட்டு தண்ணீர் திறக்கிறோம். அந்த குழாய் புதிதாக இருக்கும்போது நீங்கள் தண்ணீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செடிகள்லாம் நல்லா வளரும், நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் 6 மாதம் ஆகும்போது, 8 மாதம் ஆகும்போது அந்த குழாயில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி குறைந்து போகும்போது தண்ணீருடைய வேகம் குறைந்து போகுது இல்லையா? அப்போ தண்ணீருடைய வேகம் குறைந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? குழாவை மாற்றிடுறோம். நம்ம உடம்புல அது சாத்தியமா? பிறந்ததிலிருந்தே இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், இன்றைக்கு அறிவியல் என்னதான் வளர்ந்திருந்தாலும் கூட இரத்த குழாய்களை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அறிவியல் இன்னும் வளரல. அப்போ இந்த இரத்த குழாய்களை சீராக வைப்பதற்காக உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய தயார் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சத்து தான் கொலஜன் சத்து. ஹார்ட் அட்டாக் வருது, வெரிகோஸ் பெயின் வருது, இன்றைக்கி இரத்த குழாய்கள் சுருங்கி போய் வருகின்ற பக்கவாத நோய்கள், இரத்த குழாய்கள் வெடித்து விடுகின்ற பக்கவாத நோய்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கொலஜன் சத்து குறைந்து போகின்ற தன்மை. ஸோ கொலஜன் சத்து இன்றைக்கு இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கொலஜன் சத்தை முறையாக நம்ம உடம்புல சரியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது, நமக்கு ஸ்ட்ரோக் வராது, நமக்கு வெரிகோஸ் பெயின், வெரிகோஸ் அல்சர்ஸ் வராது. கொலஜன் சத்து இரத்த குழாய்களுடைய ஒரு அடிப்படை ஆரம்ப சத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பெருங்குடல், நம்மளுடைய வயிறு இருக்கு இல்லையா? சாப்பிட்ற உணவு நம்ம காரம், உப்பு, புளிப்பெல்லாம் சாப்பிட்றோம். நாக்கு வரையிலும் தான் சுவை தெரியுது, தொண்டையில் போகும்போது தெரியல. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், சுடுதண்ணி குடிக்கிறோம், இதுவும் தொண்டை வரையிலும் தான், அதுக்கப்புறம் தெரியல. என்ன காரணம் தெரியுமா? 2 சுவர்கள்லையும் குழாய்கள்லையும் உங்களுக்கு கொலஜன் சத்து படிந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி குடலில் அமிலங்கள் சுரக்கக்கூடிய இடங்கள், வயிறில் நிறைய அமிலம் சுரக்குது. இந்த அமிலம் சிறுகுடலுக்குள்ளே போகுது, ஆனால் பாதிப்பு ஏற்படலை. பெருகுடலுக்குள்ளே போகுது, பாதிப்பு ஏற்படுத்தலை. ஏன் ஏற்படுத்தலை? இந்த கொலஜன் சத்து இந்த உணவுக்குழல் முழுவதும் ஒரு கோட்டிங் மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி படிந்து போயிருக்கிறதுனால குடலை பாதிக்கக்கூடிய, குடலுக்கு புண்ணை உருவாக்கக்கூடிய எது இருந்தாலுமே அது அந்த சுவர்களை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்வது எதுனா கொலஜன் சத்து தான். அப்போ அல்சர் நோய் வருது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வருது, கிரான்ஸ் நோய் வருது, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசார்டர் வருது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வருது, மூல நோய் வருது, பௌத்திர நோய் வருது. இதெல்லாம் ஏன் வருது? கொலஜன் சத்து குறைந்து போகும்போது வருது. அப்போ இந்த கொலஜன் சத்துடைய வேலை வெறும் இரத்த குழாய்களுக்கு உள்ளே வெளியிலே இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லை, பெருங்குடலில் இருக்க, சிறுகுடலில் இருக்க, வயிற்றில் இருக்கக்கூடிய வாய் முதல் ஆசனவாய் வரை இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கொலஜன் சத்து முறையான ஒரு கோட்டிங்கை கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மிக பெரிய அளவில் உதவி செய்வது எதுனா கொலஜன் சத்து தான். அடுத்து காயங்கள் ஆறுவது. இன்றைக்கி ஆறாத காயங்களுக்கு நவீன மருத்துவத்துக்கு நீங்கள் போகும்போது அவங்க அந்த நவீன மருத்துவத்தோட ட்ரெஸ்ஸிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய
பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னா கொலஜன் சார்ந்ததாக இருக்கிறத பார்க்கும். தீக்காயங்கள்லாம் ஏற்படும் போது டைரெக்டாக கொலஜன் பேட்ச் போடுறதை நீங்கள் பார்க்க முடியும். வெரிகோஸ் வெயின் வருது, ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணுறாங்க, கொலஜன் போட்டு பேக் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி புதிய திசுக்கள் வருவதை பார்க்க முடியும். இது உடலுடைய வெளிப்புறத்தில் மட்டும் இல்லை, உடலுடைய உட்புறத்தில், இரத்த குழாய்களில் எல்லா இடத்துலையும் கொலஜன் சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இளமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா கொலஜன் சத்து தேவை. யாரெல்லாம் 50 வயசில் இன்றைக்கி 30 வயசு மாதிரி இருக்காங்க, யாரெல்லாம் 80 வயசில் பார்க்கறதுக்கு 50 வயசு மாதிரி இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் பெரிய அளவில் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொலஜன் சத்து தான். கொலஜனுடைய பயன்களை பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய பேசலாம். இத்தனை பயனுள்ள கொலஜன் சத்து பற்றி சொல்கிறீங்க, சரிங்க சார். அப்போ எப்படி கொலஜன் சத்தை நான் என் உடலில் தக்க வைத்து கொள்ள முடியும்? உணவுகள் பற்றி சொல்லித்தரேன். முதல்ல நெல்லிக்காங்க. கொலஜன் சத்தை இன்றைக்கு பெரிய அளவில் உடம்பு தயாரிக்கணும்னா, உடல் சேர்க்கணுன்னா, உடலில் கொலஜன் சத்து குறையாமல் இருக்கணும்னா பெரிய அளவுலலாம் நீங்கள் மெனக்கிட வேண்டாம். சாப்பிட வேண்டிய முதல் உணவு எதுனா நெல்லிக்காய் தான். சர்க்கரை நோயாளிகளுக்கு கொலஜன் சத்து ரொம்ப குறையும். அதனால தான் நரம்பு மண்டலம், இரத்த குழாய், தசை மண்டலம், எலும்பு மண்டலம் எல்லாமே நமக்கு சர்க்கரை நோயில் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நெல்லிக்காய் ஏன் ஒரு அருமருந்துன்னு சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்குறோன்னா, நேரடியாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்த மட்டுமல்ல, இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற நிறைய வகையான பக்க விளைவுகளை குறைப்பதற்கும் நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்து. தினசரி உணவில் சாராக 2 நெல்லிக்காய் சாறையோ அல்லது தினசரி உணவில் நேரடியாக 2 நெல்லிக்காயை கடித்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையோ மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன், உங்களுடைய கொலஜன் சத்து குறையவே குறையாது, வயதாகாது. அதனால தான் நெல்லிக்காயை காயகல்ப மருந்துன்னும் நெல்லிக்காயை அருமருந்துன்னும் நெல்லிக்காயுடைய பயன்களை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் பேசுறதுக்கு காரணம், உடலுடைய கொலஜன் சத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி நெல்லிக்காய்க்கு உண்டு. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டுக்காய் கொய்யாவுடைய பயன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 10 ஆப்பிள் சாப்பிட்றதும் நீங்கள் 10 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்றதும் ஒன்று தான். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே டாக்டர் வேண்டான்னு சொல்கிறோன்னா, அப்போ 10 ஆப்பிளுடைய சக்தி இருக்கக்கூடிய ஒரு கொய்யாவை சாப்பிட்டா உங்கள் உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கொலஜன் சத்து வேணும்னா இன்றைக்கி விலையுயர்ந்த மருந்துகளோ மாத்திரைகளோ ஜெல் கேப்சூல்ஸோ தேவையில்லைங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 2 கொய்யா காயை சாப்பிட்டாலே போதும், அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, ஆரஞ்சு பழம். இன்றைக்கு நேரடியாக கொலஜன் உற்பத்தியை தூண்டக்கூடியது. நெல்லிக்காயும் கொய்யாக்காவும் நேரடியாக கொலஜன் சத்தை உடலுக்குள் விதைக்கும். ஆனால் ஆரஞ்சு பழம் நேரடியாகவே மற்ற உணவுகள் நாம் சாப்பிடும்போது கூட இந்த புரதச் சேர்க்கையை அதிகப்படுத்தி கொலஜன் சேர்க்கையை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி ஆரஞ்சு பழத்துக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எலுமிச்சையோட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? பொதுவாக சிட்ரிக் ஆசிட் நல்லதா, விட்டமின் சி நல்லதா கெட்டதா நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த சிட்ரிக் ஆசிடும் விட்டமின் சியும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை என்னென்னா, இரத்தத்தில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கால்சியத்தை கரைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். பொதுவாக நம்ம உடம்புல காயங்கள் ஏற்படும் போது அந்த இடத்துல தேவையான அளவுக்கு கொலஜன் சத்து போகும்போது அந்த காயம் முழுமையாக ஆறும். ஒருவேளை உடம்புல கால்சியம் சத்துக்கள் கூடும்போது அந்த இடத்துல கால்சியம் டெபாசிட் தேவையில்லாமல் ஆறும்போது அந்த ஊண்டு முழுசாக காயம் ஆறாமல் போகிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல சிரமங்கள் அதிகமாகும். அதனால தான் எலுமிச்சையை பொதுவாக நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் காயங்களை ஆற்றக்கூடிய மருந்தாக கொடுப்போம். எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அல்சர் இருக்குது, எலுமிச்சை சாப்பிட்டா அல்சர் அதிகமாகும். இல்லைங்க, நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு வெறும் 10 மில்லி எலுமிச்சையை சேர்த்து அந்த சாரை குடிங்களேன், உங்களோட காயம் வேகமாக ஆறுறதை பார்க்க முடியும். கொலஜன் உற்பத்தியை அதிகரிக்க, கொலஜன் சத்தை உடல் சேர்த்து கொள்ள ஆரஞ்சு பழம் ஒரு சிறந்த ஒன்று. 5வது, நம்ம ஊர் காய்கறி பப்பாளி. பொதுவாக இந்த மஞ்சள் நிறமாக ஆரஞ்சு நிறமாக இருக்கக்கூடிய எல்லா பழங்களுமே உடலுக்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் தாங்க. நீங்கள் முறையான உணவு முறைகளோடு நீங்கள் இருக்கீங்கன்னா, முறையாக பப்பாளியை ஒரு 100 கிராம் நீங்கள் உணவில் சேர்த்தாலே போதும், உங்கள் கொலஜன் சத்து பெரிய அளவில் உற்பத்தி ஆகும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பியூட்டி க்ரீம்ஸ், எலும்பு சார்ந்த சத்து உணவுகள் அல்லது சத்து மருந்துகள், தலைமுடிக்கான முக்கியமான விஷயங்கள், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பப்பாளி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
பப்பாளியை முறையாக நம்ம பயன்படுத்தணும்னாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி கொலஜன் சத்து மிகப்பெரிய அளவில் உடலில் சேருவதற்கு பப்பாளியும் ஒரு சிறந்த உணவு தான். அடுத்து நம்ம ஊர் பழம் மாம்பழம். இந்த மாம்பழத்தோட ஒரு பியூட்டி, என்னதான் உடம்பு சூடு, சாப்பிட்டா வயித்தால போகும், மாந்தமாகும்னு சொன்னாலும் கூட, இன்றைக்கு அசைவ உணவுகளுக்கு இணையாக உடலில் கொலஜன் சத்தை சேர்க்கக்கூடிய சக்தி மாம்பழத்துக்கு உண்டு. இன்றைக்கி அதனால தான் மாம்பழம் எப்போ கிடைக்கும்? கோடை காலத்தில் கிடைக்கும். கோடை காலத்தில் என்ன ஆகும்? நம்ம உடம்பில் பசியின்மையால் சத்து குறைபாடு ஏற்பட்டு உடலுடைய சூடு தன்மையின் காரணமாக உடலில் இருக்கக்கூடிய தோல் திசுக்கள் எல்லாம் உருக ஆரம்பித்து நிறைய சிரமத்துக்கு நம்ம உள்ளாகின்ற ஒரு நேரம் ஏற்படும் போது இயற்கையே அந்த நேரத்தில் மாம்பழத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்போ மாம்பழம் சாப்பிட்றது சர்க்கரையை அதிகப்படுத்தும், எடையை கூட்டும் அப்படிங்கிற அதை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் கூட நேர்மறையாக நம்முடைய ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி மாம்பழத்துக்கு உண்டு. அன்னாசி பழம் என்னதான் நம்ம ஊருக்கான தாவரமாக இல்லாமல் போனாலும் கூட இன்றைக்கு அன்னாசியை போல கொலஜன் சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு கிடையாது. ஜப்பானிய உணவில் ஒரு குறிப்பிட்ட வகை உணவில் அன்னாசி பழத்தை நறுக்கி தண்ணீரில் போட்டு உப்பு போட்டு சர்க்கரை போட்டு மூடி வைத்து புளிக்க வைத்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பானம். இந்த பானம் அசைவ உணவுகளில் கிடைக்கக்கூடிய கொலஜன் சத்தை விட 30% கூடுதலாக இருக்கிறதுனால 70 வயது 80 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஜப்பானியர்கள் பெரும்பாலும் சாப்பிடுகின்ற உணவில் இந்த அன்னாசி பழத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த கொலஜன் ட்ரிங்க் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மாதுளை பழம் சொல்லவே வேண்டாங்க. இன்றைக்கு இதயத்திற்கு ஆரோக்கியம் செய்யக்கூடியது, இரத்த குழாய்க்கு ஆரோக்கியம் செய்யக்கூடியது, இதய ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு கொலஜன் சத்தை கூட்டுவதால் தான் மாதுளை பழத்தை அமிர்தம் சொல்லக்கூடிய வகையில் நம்ம வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி மாதுளை பழம் கொலஜன் சத்துக்கான மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பாருங்களேன், நெல்லிக்காய், கொய்யாக்காய், மாம்பழம், அன்னாசி பழம், பப்பாளி பழம், எதுக்கு பல ஆயிரம் செலவு செய்து கொலஜன் மாத்திரைகளை வாங்கணும்? இதை சாப்பிட்டாலே போதும்ல. அதே போல் அசைவ உணவுகள், கொலஜன் சத்தை அதிகப்படுத்தக்கூடிய சைவ உணவுகளை பார்த்தோம். கொலஜன் சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அசைவ உணவுகள் என்ன? ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு மீன், குறிப்பாக மத்தி மீன். இந்த மத்தி மீனும் நெத்திலி மீன், இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அதிகமான கொலஜன் சத்தை கொண்டிருக்கிறது. அதனால தான் தலைமுடி வளர நாம் சாப்பிட வேண்டிய அசைவ உணவுகளில் இந்த மத்தி மீனும் நெத்திலி மீனும் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்கும். நீங்களே இந்த நெத்திலி மீனும் மத்தி மீனும் சாப்பிடக்கூடிய கம்யூனிட்டி எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைமுடி, மூட்டுகள், தோல் ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆயுட்காலமும் சராசரி ஆயுட்காலத்தை விட கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியும். ரெண்டாவது நாட்டுக்கோழிங்க. நம்மெல்லாம் நினைப்போம் கொலஜன் சத்து கூடுதலாக வேணும்னா ஆட்டுக்காலில் தானே சார் கிடைக்கும்போம். கிடையாதுங்க. ஆட்டுக்காலை விட 2 மடங்கு கொலஜன் சத்தை கொண்டிருக்கக்கூடிய உணவு எதுனா நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியை சாப்பிட்டாலே கொலஜன் சத்து பெரிய அளவில் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது இன்றைக்கு ஆட்டுக்கால். கொலஜன் சத்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய உணவில் 3வது இடத்துல தான் ஆட்டுக்கால் இருக்குது. அந்த ஆட்டுக்கால் சூப்பை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய ஆட்டுக்கால் மட்டும் இல்லைங்க, மாடுடைய எலும்பு. இன்றைக்கு நிறைய யூடியூப் வீடியோலாம் நான் பார்க்குறேன். இந்த மாடு எலும்பு, ஆட்டுக்கால் கொஞ்சம் விலை உயர்ந்தது. மாடுடைய அந்த மஜ்ஜை இருக்கு இல்லையா, அந்த எலும்பு எடுத்து கொதிக்க வச்சு உள்ளே இருக்க சாரையெல்லாம் எடுத்து உள்ளே இருக்க மஜ்ஜையை, அது ஒரு பிளேட்டோட விலை பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானில் இருக்கிறது வரக்கூடிய ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். ஒரு பிளேட்டுடைய விலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாயா நம்ம ஊர் கரன்சியில். என்னடான்னு கேட்டால் அந்த பிளேட்டில் அந்த மாடுடைய பெரிய காலில் இருக்கக்கூடிய எலும்புகளை எடுத்து அதை பதப்படுத்தி வேக வைத்து சூப்பு தயார் செய்து அந்த சூப்பில் இந்த எலும்பு மஜ்ஜையை கலந்து கொடுப்பாங்களாம். இது எதுக்காக இந்த வீடியோவை பார்த்தேன்னா, வேர்ல்ட்ஸில் பெஸ்ட்டு கொலஜன் ஃபுட்ஸ் என்னங்கிறத கூகுள் சர்ச் பண்ணும்போது இதுதான் அப்படின்ற இந்த லிஸ்ட்டு வரதை பார்க்குறேன். எப்படி ஆட்டுக்கால் சூப்பு சிறந்த கொலஜன் உணவோ அதே போல் மாட்டுக்கால் சூப்பும் மாடு வால் சூப்பும் சிறந்த கொலஜன் உணவுகள் தான். அடுத்த மீனில் சுறா மீன். பொதுவாக பெரிய சுறா இல்லை, குட்டி குட்டி சுறா. இந்த சுறா புட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. என்னோடய பாட்டியார் அவ்வளவு சுவையாக செய்வாங்க. அந்த சுறா புட்டு செய்கிற அன்னைக்கு எங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்க.
அதிலிருந்து செய்யக்கூடிய சுவை அவ்வளவு நல்லா இருக்கும். வழக்கமாக மீன் குழம்பு வைக்கிறது மாதிரி வைக்காம, சுறாவை வந்து அப்படியே சுடுதண்ணியில் போட்டு அதோட தோலை உரித்து இட்லி பாத்திரத்தில் போட்டு அதை வேக வச்சு எலும்புகளோடு அதை நல்லா இடித்து நறுக்கி அதிலிருந்து புட்டு மாதிரி ஒன்று செய்வாங்க. இப்போ நான் சொல்கிறேன், என் நாக்கில் எச்சி ஊறுது. இப்போ நான் சுத்த செய்வோம். இருந்தாலும் அன்று சாப்பிட்ட உணவுடைய எஃபெக்ட் இன்றைக்கு வரையில் இருக்கிறத பார்க்குறோம். அந்தளவுக்கு கொலஜன் சத்தை கொடுக்கக்கூடிய மற்றும் ஒரு உணவு எதுனா சுறா தான். எப்படி நெத்திலி மீனும் மத்தி மீனும் சிறந்ததோ அதே போல் இந்த கோழி, ஆடு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தசை நார்கள் அனைத்திலையுமே இது இருக்கிறத பார்க்கணும். சைவ உணவுகள், அசைவ உணவுகள் ரெண்டுத்துலேயுமே கொலஜன் இருக்குது. நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு கொலஜன் கிடைக்கும், சைவம் சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறமே மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு மாம்பழத்திலிருந்து, நெல்லிக்காயிலிருந்து, அன்னாசி பழத்திலிருந்து எல்லாத்துலேயும் கொலஜன் சத்து இருக்குது. புரிஞ்சு நம்ம சாப்பிட்டா போதும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. நான் பேச்சுலராக இருக்கேன். அப்போ எதை சாப்பிட்டா என்னுடைய உடம்பில் கொலஜன் சத்தை நான் அதிகப்படுத்தி கொள்ள முடியும்? எலும்பு மண்டலத்தை, தசை மண்டலத்தை, தோல் மண்டலத்தை, என்னுடைய இரத்த குழாய் மண்டலத்தை, என்னுடைய இளமையை நான் வைத்து கொள்ள முடியும்னு கேட்டிங்கன்னா, கொலஜன் சத்தை சாப்பிடுகின்ற உணவை விட 1000 மடங்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் வர்ம தைலம். வர்ம தைலத்துடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே அதுதான். ஒரு 30 சொட்டு காலையில், 30 சொட்டு மாலையில் வெந்நீர் அல்லது பாலோடு வர்ம தைலத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு வருட காலம் சாப்பிட்டு பாருங்களேன். உங்களோட வயதே குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். உணவாக சாப்பிட்றது தான் சிறந்ததுங்க, சைவமோ அசைவமோ. யாருக்கெல்லாம் உணவாக சாப்பிடுவது முடியல, கிடைக்கல, கஷ்டம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வர்ம தைலத்தை 30 சொட்டு காலை, 30 சொட்டு மாலைங்கிற மாதிரி ஒரு வருட காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுவதை பார்க்க முடியும். தலைமுடியுடைய ஆரோக்கியத்தில் ஆரம்பித்து உடலுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய காலில் இருக்கக்கூடிய தோல் நரம்புகள் வரை பெருமாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளவு சிறந்த மருந்து வர்ம தைலம்னு சொல்லலாம். இந்த வர்ம தைலத்தை பயன்படுத்துங்க. உணவு தான் ப்ரையாரிட்டி. உணவு முடியாதவங்க மட்டும் இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகளையும் உடலுடைய உறுப்புகள் நன்றாக ஆரோக்கியமாக இளமையாக வேலை செய்வதற்கு தேவையான முயற்சிகளை மட்டும் நாம் செய்து கொண்டாலே போதும். உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, ஆரோக்கியமான இளமையான நீண்ட ஆயுளுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு சாத்தியம்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். உணவு சார்ந்த வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்லலாம் நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இது உணவு சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோங்கிறதுனால உங்களோட கம்யூனிட்டியில், ஃபேஸ்புக் குரூப்பில், டெலகிராம் குரூப்லலாம் இதை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சேருங்க. உணவு சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.